ம். உங்களுக்கு எப்பவாச்சும் மத்தவங்க உங்கள ஏத்துக்கணும், அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களையா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிட்டதா தோணியிருக்கா? இது பலருக்கும் ரொம்ப இயல்பாகவே தோணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆமா. நீங்க இப்போ ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருக்கலாம், இல்லனா நிதானமா உங்க வாழ்க்கைய பத்தி சும்மா யோசிச்சுட்டு இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம பண்ண போற இந்த தேடல் உங்களுக்கானது தான். நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு அப்படிப்பட்டது. கரெக்ட். இன்னைக்கு நாம பைரன் கேட்டி எழுதுன "ஐ நீட் யுவர் லவ், இஸ் தட் ட்ரூ?" அதாவது எனக்கும் அன்பு தேவை, அது உண்மையா அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தோட ஆழத்துக்கு போக போறோம். ஒரு அற்புதமான புத்தகம் அது. மத்தவங்களோட அன்பையும் அங்கீகாரத்தையும் தேடி நாம எப்படி நம்மள நாமே மனதளவுல சிறைப்படுத்திக்கிறோம், அப்புறம் நம்மளோட சொந்த சிந்தனைகளை நேர்மையா கேள்வி கேட்கறது மூலமா எப்படி அதுல இருந்து விடுபடுறது அப்படிங்கறத ஆராயறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். எந்த சம்பிரதாயமும் இல்லாம நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா போயிடலாம். நாம தினசரி வாழ்க்கையில அன்போட பேரால பண்ற பல உணர்ச்சிகரமான சமரசங்களை இன்னைக்கு ரொம்ப தர்க்க ரீதியா பிரிச்சு பார்க்க போறோம். அதாவது ஒரு லாஜிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லலாமா? ஆமா, இது ஏதோ மேலோட்டமான தத்துவம் கிடையாது. நம்ம சொந்த மனசோட செயல்பாட்டை நாமே ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குற மாதிரி ஒரு ஆழமான பகுப்பாய்வு. அன்பை தேடுறோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம பண்ற பல முரண்பாடான விஷயங்களை ஒரு புது கோணத்துல இன்னைக்கு நாம அணுக போறோம். அந்த முரண்பாடு எங்க இருந்து தொடங்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்போ இந்த அங்கீகாரத்தை தேடுற மாய எப்படி நமக்குள்ள ஆழமா வேரூன்றது அப்படிங்கறத புரிஞ்சுக்க நீங்க ஒரு விளையாட்டு மைதானத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன குழந்தை விளையாடுற மைதானம். ஆமா. அங்கே ஒரு சிறுமி தனியா விளையாடிட்டு இருக்கா. அவளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா தனக்கு தானே காத்துல ஒரு குட்டி கரணம், அதாவது ஒரு ஃபிளிப் அடிக்கிறா. அவளோட சொந்த சந்தோஷத்துக்காக. கரெக்ட். அந்த தருணத்துல அந்த செயல் அவளுக்கு தர்ற மகிழ்ச்சி ரொம்ப முழுமையானது. ஆனா தற்செயலா அங்க இருக்கிற மத்த குழந்தைங்க அவளை பார்த்து கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அங்கேதான் விஷயமே மாறுது. ஆமா, அவ்வளவுதான். உடனே அந்த சிறுமியோட கவனம் மொத்தமா மாறிடுது. தான் சொந்த மகிழ்ச்சிக்காக குட்டிக்கரணை அடிச்சவ இப்போ மத்தவங்களோட கைத்தட்டலுக்காகவும் அவங்க தன்னை தொடர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் திரும்ப திரும்ப குட்டிக்கரணை அடிக்க தொடங்குறா. இது ரொம்ப ஆழமான ஒரு உதாரணம் இல்லையா? இப்ப அந்த செயல்ல இருந்த இயல்பான மகிழ்ச்சி போய் அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி மாறிடுது. இத நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. பெரியவங்களான நாமும் இப்படிதான் இல்லையா? கண்டிப்பா. சமூக வலைதளங்கள்ல நாம போடுற புகைப்படங்கள்ல இருந்து அலுவலகத்துல நாம செய்யற வேலைகள் வரைக்கும் எல்லாமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆகிடுச்சு. கரெக்ட். மத்தவங்கள கவரவும் அவங்க நம்மள பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் தினமும் ஏதோ ஒரு வகையில நாமளும் இப்படிப்பட்ட குட்டிக்கரணங்களை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அந்த விளையாட்டு மைதான உதாரணம் நம்மளோட ஒட்டுமொத்த உளவியலையும் அப்பட்டமா காட்டுது. சின்ன வயசுல கைதட்டலுக்காக தொடங்கின அந்த தேடல் வளர வளர ஒரு பெரிய உளவிய சுமையா மாறிடுது. உண்மைதான். இந்த அங்கீகார தேடல் நம்மளை எவ்வளவு தூரம் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கறத நாம பல நேரங்கள்ல உணர்றதே இல்ல. இந்த மனநிலை தான் நம்ம பல கவலைகளுக்கும் அடிப்படை. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ அதிகாலை 3 மணிக்கு திடீர்னு முழிச்சுக்கிற அந்த தருணத்தை எடுத்துப்போம். இருட்டுல படுத்திருக்கும் போது யாரும் எனக்கு ஆதரவா இல்ல, நான் அந்த உலகத்துல தனிச்சு விடப்பட்டிருக்கேன், என்னை யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு ஆழமான பயம் நம்மள பலரை தொத்திக்கும். ஆமா. அந்த 3 மணி சிந்தனை ரொம்ப பயங்கரமா இருக்கும். மனதளவுல அது நம்மளோட தவிப்போட உச்சக்கட்டமா இருக்கும். ஆனா அந்த இருள் விலகி பகல் வந்ததும் ஒரு நாற்காலியில அமைதியா உட்கார்ந்திருக்கிற யதார்த்தமான நிலைய சிந்திச்சு பாருங்க. உங்களை தாங்கி பிடிச்சிருக்கிற அந்த நாற்காலி, அந்த நாற்காலியை தாங்குற தர, நீங்க சுவாசிக்கிற காற்று, உங்க உடலை இயக்கும் புவியீர்ப்பு விசைன்னு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாம எப்படி ஆதரவளிக்குது. வாவ், இது ரொம்ப அழகான ஒரு பார்வை. எதுவுமே எனக்கு ஆதரவா இல்ல அப்படிங்கிற அதிகாலை 3 மணி சிந்தனைக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் என்னை இயல்பா ஆதரிக்குது அப்படிங்கிற பகல் நேர யதார்த்தத்துக்கும் இடையே உள்ள முரண்பாடு தான் நாம கவனிக்க வேண்டியது. ஆனா அந்த 3 மணி பலிமம் பலருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணு. அந்த நேரத்துல தோன்ற அந்த தனிமை உணர்வும் பயமும் நமக்கு ரொம்ப நிஜமாவே தோணுதே, அது ஏன்? ஏன்னா நம்ம மூளை நிஜமான ஆபத்துக்கும் கற்பனையான ஆபத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஈஸியா உணர்றதில்ல. எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா நம்ம படுக்கையில படுத்திருக்கும் போது கூட மூளை ஏன் இப்படி ஒரு அபாயச்சங்க ஊதுது? நாம எதையோ பார்த்து தேவையில்லாம பயந்துட்டு இருக்கோம். இந்த புத்தகத்துல பைரன் கேட்டி சொல்ற ஒரு அற்புதமான உதாரணம் இதை தெளிவா விளக்குது. பாலைவனத்துல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. சரி. திடீர்னு தரையில ஒரு கயிற்ற பார்த்து அத ஒரு கொடிய பாம்பு, ஒரு ராட்டில் ஸ்னேக் நினைச்சு பயந்து நடுங்குறாரு. ஓ, கயிற்ற பார்த்து பாம்புன்னு நினைக்கிறது. ஆமா, அவரோட இதயம் வேகமா துடிக்குது, மூச்சு வாங்குது, மரண பயம் வந்துருது. உடல் அளவுல அவருக்கு ஏற்படும் அத்தனை மாற்றங்களும் நிஜம். ஆனா கொஞ்ச நேரம் உற்று பார்த்த பின்புதான் தெரியுது அது பாம்பு இல்ல, வெறும் கயிறுன்னு.
உடனே அவருக்கு பெரிய நிம்மதி வந்திருக்கும். கண்டிப்பா. உடனே அவருக்கு தன் முட்டாள்தனத்தை நினைச்சு சிரிப்பு வருது. அந்த பயம் மொத்தமா விலகி ஒரு பெரிய அமைதி கிடைக்குது. மன அழுத்தத்தை தர்ற நம்ம சிந்தனைகளும் இப்படிதான் செயல்படுது. உறவுகள்ல ஏற்படுற சின்ன சின்ன இடைவெளிகளை கூட நம்ம மூளை பாம்புன்னு கற்பனை செஞ்சுக்குதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இது ரொம்ப சரியான உதாரணம். ஒருவேளை நம்ம துளைவர் நமக்கு மெசேஜ் செய்ய கொஞ்சம் லேட் ஆக்கினால் உடனே நம்ம மனம் அவங்களுக்கு என் மேல அன்பில்ல, இந்த உறவு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு கற்பனை பாம்பை உருவாக்கிடுது. கரெக்ட். அந்த சிந்தனை தான் நமக்கு பயத்தை தர்றது தவிர நிஜத்துல நடக்கிற அந்த சின்ன தாமதம் கிடையாது. நம்ம மன அழுத்தத்தை தர்ற ஒவ்வொரு சிந்தனையும் நாம பாம்பா நினைச்சு பயப்படுற கயிறு தான். ஒரு சிந்தனையை நாம கண்மூடித்தனமா நம்பும்போது அது நமக்கு உண்மையான வழியை கொடுக்குது. ஆனா அது கயிறுன்னு உணரும்போது, அந்த சிந்தனை வெறும் மனப்பிரமையினே உணரும்போது பயம் மறைஞ்சு அமைதி பிறக்குது. இந்த மாயையிலிருந்து விடுபடத்தான் பைரன் கேட்டி த ஒர்க் எனப்படும் ஒரு மிக எளிய ஆனா ஆழமான 4 கேள்விகளை கொண்ட சுயவிசாரணை முறையை முன்வைக்கிறாங்க. அந்த 4 கேள்விகள் என்னென்ன? அன்பை குறித்தோ உறவுகளை குறித்தோ உங்களை வாற்ற எந்த ஒரு சிந்தனையையும் இந்த 4 கேள்விகளை கொண்டு நாம அறுவை சிகிச்சை செஞ்சு பார்க்கலாம். சூப்பர்! அந்த 4 கேள்விகளை நாம மேலோட்டமா பார்க்காம ஒரு நிஜமான சூழ்நிலைய வச்சு பகுப்பாய்வு செய்யலாம். தாராளமா. உதாரணமா, என் துணைவர் என் உணர்வுகளை புரிஞ்சிக்கிறதே இல்ல, அவருக்கு என் மேல அக்கறை இல்ல அப்படிங்கிற ஒரு பொதுவான சிந்தனை எடுத்துப்போம். இந்த எண்ணம் நம்மள வாட்டும்போது தி ஒர்க் எப்படி செயல்படும்? சரி, இந்த எண்ணத்தையே நம்ம மூளை சிந்தனையா வச்சுக்கலாம். முதல் கேள்வி, இது உண்மையா? இஸ் இட் ட்ரூ? ஆமா. பொதுவா இதுக்கான நம்ம உடனடி பதில் ஆமா, அது உண்மைதான் அப்படிங்கறதா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஈகோ தான் நம்புறதையே நியாயப்படுத்த துடிக்கும். உண்மைதான். அந்த தருணத்துல நம்ம ஈகோ விட்டு கொடுக்காது. இங்கேதான் 2வது கேள்வி ரொம்ப முக்கியமாகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். 2வது கேள்வி, இது முற்றிலும் உண்மை என்று உங்களால் உறுதியாக கூற முடியுமா? கேன் யூ அப்சல்யூட்லி நோ தட் இட்ஸ் ட்ரூ? அதாவது 100% உங்களுக்கு உறுதியா தெரியுமா? ஆமா. இங்க கொஞ்சம் சந்தேகம் வரத் தொடங்கும். அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத என்னால இப்படி உறுதியா படிக்க முடியும். அவங்க வேற ஏதோ ஆபீஸ் பிரச்சனையில ஆழ்ந்திருக்கலாம், இல்லனா உடல் சோர்வா இருக்கலாம். அவங்களோட நடத்தைக்கு நான் மட்டுமே காரணம்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிற கேள்வி இங்க எழுதுறது இயல்புதான். இது மிக முக்கியமான கட்டம். நாம மத்தவங்களோட மனசை படிக்கிறதுல, அதாவது மைண்ட் ரீடிங் பண்றதுல ரொம்ப மோசமானவங்க. ஆனா நாமே ஒரு கதையை உருவாக்கி அதை முழுமையா நம்பிடுறோம். அடுத்து 3வது கேள்வி என்ன? 3வது கேள்வி, இந்த சிந்தனையை நம்பும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? How do you react when you believe that thought? அவருக்கு என் மேல அக்கறை இல்ல அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க நம்பும்போது உங்க நடத்தை எப்படி மாறுது? நீங்க கோவப்படுறீங்க, அவங்க கிட்ட பேசுறத தவிர்க்கிறீங்க, அல்லது குத்தி காட்டி பேசுறீங்க. சுருக்கமா சொன்னா, அவங்க உங்க மேல அக்கறை காட்டலன்னு நினைச்சுக்கிட்டு நீங்களே அவங்கள விட்டு விலகி போறீங்க. அந்த சிந்தனை தான் நமக்கு இடையே ஒரு பெரிய சுவரை எழுப்புது. ஆமா, இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். இப்போ 4வது மற்றும் மிக முக்கியமான கேள்வி, இந்த சிந்தனை இல்லாவிட்டால் நீங்கள் யாராக இருப்பீர்கள்? Who would you be without the thought? ஒருவேளை அவருக்கு என் மேல அக்கறை இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணம் மட்டுமே உங்க மனசுல வரலனா அந்த தருணத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க அமைதியா இருப்பீங்க. அவங்க சோர்வா இருக்கிறத பார்த்து பரிவா பேசுவீங்க. உங்களோட இயல்பான அன்பான தன்மை வெளிப்படும். அந்த ஒரு தவறான சிந்தனைய அகற்றிட்டா அங்க எவ்வளவு பெரிய சுதந்திரம் இருக்கு அப்படிங்கறது இந்த கேள்வி ரொம்ப அழகா உணர்த்துது. இந்த 4 கேள்விகளும் நம்மள அமைதிப்படுத்த உதவும். ஆனா இந்த த ஒர்க் செயல்முறையோட மைய பகுதியே அடுத்து வர்ற சிந்தனையை திருப்பி போடுதல், இந்த டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற படிநிலை தான். இந்த திருப்பு முனை பத்தி படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நம்ம ஈகோ இதை அவ்வளோ எளிதா ஏத்துக்காது. அவர் என் மேல அக்கறை கொள்ளவில்லை அப்படிங்கிற மூல சிந்தனைய எப்படி திருப்பி போடுறது? நான் அவர் மேல அக்கறை கொள்ளவில்லை அப்படின்னு மாற்றி பார்க்கணும். இத மனம் உடனே எதிர்க்கும். நான் அவர் மேல அக்கறையா இருக்கேன், அதனாலதான் நான் கவலைப்படுறேன், நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். ஆனா நிஜம் என்ன? அவர் உங்களை காயப்படுத்திட்டார் நினைச்சு நீங்க கோவத்தில் அவரை புறக்கணிக்கும் போதும் முகம் கொடுத்து பேசாத போதும் நீங்களும் அவர் மேல அக்கறை கொள்ளல அப்படிங்கறதானே நிஜம். மிகச் சரியான விளக்கம். நாம் தான் பாதிக்கப்பட்டவங்க, விக்டிம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறதுல நம்ம மனசுக்கு ஒரு போலி சுகம் இருக்கு. அத இந்த டர்ன் அரவுண்ட் உடை தெரியுது. இதை இன்னொரு விதமாவும் திருப்பி போடலாம். நான் என் மேல அக்கறை கொள்ளவில்லை. இது இன்னும் ரொம்ப ஆழமானது. ஆமா,
ஒரு பொய்யான கற்பனையான சிந்தனையை நம்பி உங்க மன அமைதியை கெடுத்துக்கிட்டு ராத்திரியெல்லாம் தூங்காம தவிக்கும்போது நீங்க உங்க மேலேயே அக்கறை கொள்ளாம உங்களுக்கு நீங்களே துரோகம் செய்றீங்க. உங்க நிம்மதிய நீங்களே கெடுத்துக்கிறீங்க. இத புரிஞ்சுக்கும்போது நாம வெளியே தேடிட்டு இருந்த பல பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்குள்ளேயே இருக்கிறது தெளிவா புரியும். இந்த இடத்துல தான் நாம உறவுகள்ல வைக்கிற எதிர்பார்ப்புகளை பத்தி பேச வேண்டியிருக்கு. அன்பை வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல நாம பல நிபந்தனைகளை விதிக்கிறோம். பைரன் கேட்டி இது ஒரு உலகளாவிய பொய், யுனிவர்சல் லை அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னை நிஜமா நேசிச்சா நான் சொல்றத கேட்பா. இஃப் யூ லவ் மீ யூ வில் டூ வாட் ஐ வாண்ட் அப்படிங்கிற ஆபத்தான சிந்தனையை நாம எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல நம்பியிருக்கோம். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. நாம நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட சில எதிர்பார்ப்புகளை வைக்கிறது மனித இயல்புதானே. இதுல என்ன தவறு இருக்கு? எதிர்பார்ப்புகள் மனித இயல்புதான். ஆனா அத அன்போட அளவுகோல மாத்துறது தான் தப்பு. என் விருப்பப்படி நீ நடந்தால்தான் நான் உன்னை நேசிப்பேன்னு சொல்றது அன்பல்ல. அது ஒரு வியாபாரம், ஒரு பரிவர்த்தனை, ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி ஆயிடுது. ஆமா. உங்களை நீங்களாகவே ஏத்துக்காத ஒரு உறவு எப்படி அன்பா இருக்க முடியும்? இதனாலதான் நேர்மையான உரையாடல் அப்படிங்கிறது உறவுகள்ல ரொம்ப அவசியமாகுது. அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு சொல்ல பழகணும். அவங்க கோபப்படுவாங்க அல்லது அன்பை குறைச்சிக்குவாங்கன்னு பயந்து போலியான சரி, டிஸ்ஆனஸ்ட் எஸ் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய உளவியல் சுமையை உருவாக்கும். அந்த போலியான சரி உருவாக்குற சுமை நிஜமாவே ரொம்ப கொடியது. உதாரணமா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு படத்துக்கு உங்க துணைவர் உங்களை கூப்பிடுறார். அவர் மனசை சங்கடப்படுத்த கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்களும் சரின்னு சொல்லிட்டு போறீங்க. ஆனா தியேட்டர்ல என்ன நடக்கும்? தியேட்டர்ல உட்கார்ந்திருக்கும் போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள எரிச்சலா வரும். எனக்காக இவர் இதை கூட புரிஞ்சுக்க மாட்டாரான்னு மனம் உள்ளுக்குள்ள சண்டை போடும். நீங்களாகவே ஒரு போலி சம்மதத்தை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே மனசுக்குள்ள தண்டிப்பீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு உண்மையான இல்லைன்னு சொல்ல தயங்குறது உங்களோட சுயமரியாதையை நீங்களே விட்டு கொடுக்கறதுக்கு சமம். இது காலப்போக்குல பெரிய கசப்புணர்வை, ரெசென்ட்மெண்ட்டை உருவாக்கும். சரியா பிடிச்சீங்க. நீங்க நேர்மையா இல்லைன்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் அவங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம். ஆனா நீங்க போலியா சரின்னு சொல்லிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கும் போது அந்த உறவோட நம்பகத்தன்மையே கெட்டு போகுது. இது அடுத்தவர் விஷயத்துல தலையிடாம இருக்கிறது, மைண்டிங் யுவர் ஓன் பிசினஸ் அப்படிங்கிற ஆழமான கருத்தோட தொடர்புடையது. உலகத்துல 3 வகையான விஷயங்கள் தான் இருக்கு. அது என்னென்ன? என்னுடைய விஷயம், உங்களுடைய விஷயம் மற்றும் இயற்கை அல்லது கடவுளோட விஷயம். இந்த மூக விஷயங்கள் அப்படிங்கிற கோட்பாடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி உணர்றாங்க, அவங்க நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது முற்றிலும் அவங்களுடைய விஷயம். அங்க போய் அவங்களோட மன அறைக்குள்ள நுழைஞ்சு அதை மாத்த நினைக்கிறது முற்றிலும் வீண் வேலை. அது தேவையற்ற மன அழுத்தத்தை மட்டுமே உருவாக்கும். உங்க சந்தோஷத்தை அடுத்தவர் கையில கொடுத்துட்டு அவர் என்ன மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நினைக்கிறது உங்க விஷயத்தை கைவிட்டுட்டு அடுத்த ஒரு விஷயத்துல தலையிடுறது தான். உங்க சிந்தனைகளை கவனிக்கிறது, உங்களோட எதிர்வினைகளை நிர்வகிக்கிறது மட்டுமே உங்களுடைய விஷயம். இந்த மனமுதிரு வந்துட்டா உறவுகள்ல ஏற்படுற பாதி பிரச்சனைகள் காணாம போயிடும். எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இதையெல்லாம் தாண்டி சில நேரங்கள்ல உறவுகள் முறிஞ்சு போகலாம் அல்லது பெரிய ஏமாற்றம் வரலாம். அந்த நேரங்கள்ல அவர் அல்லது அவள் இல்லாம என்னால வாழவே முடியாது, என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு மனம் பதபதைக்கும். அப்படிப்பட்ட இருண்ட தருணங்கள்ல திரும்பவும் யதார்த்தத்துக்கு வர ஆசிரியர் முன்வைக்கிற அந்த பொருந்தும் சாக்ஸ், மேட்சிங் சாக்ஸ் உதாரணம் ரொம்ப அபாரமானது. ஆமா, அந்த உதாரணம் கேக்குறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா தோணலாம். ஆனா அது முகத்துல அறையிற மாதிரி ஒரு யதார்த்தம். நீங்களே சொல்லுங்க அத. அவங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நீங்க கற்பனையா நினைச்சுக்கிட்டு வருந்தபோது ஒரு கணம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் இன்னும் சுவாசிக்கிறேனா? இன்னைக்கு காலையில எழுந்ததும் 2 கால்களையும் சரியா பொருந்துற சாக்ஸ்களை தேடி எடுத்து போட்டேனா அப்படின்னு. ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. நீங்க மூச்சு விடுறீங்க, பல் துலக்குறீங்க, வேலைக்கு கிளம்புறீங்க, சாக்ஸ்களை கூட சரியா பொருத்தி போட்டிருக்கீங்க. உங்க இதயம் உடைந்திருக்கிறதா உங்க மூளை ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த உடல், இந்த பௌதிக பிரபஞ்சம் உங்களை இன்னும் இயல்பாகவே செயல்பட வச்சுக்கிட்டு தான் இருக்கு. கரெக்ட். அந்த ஒரு நபரை தவிர்த்து பார்த்தா உங்க வாழ்க்கை இன்னும் முழுமையா எந்த குறையும் இல்லாம இயங்கிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை இது ரொம்ப அழகா உணர்த்துது. அந்த மன வலியோட நடுவே இந்த சின்ன யதார்த்தம் ஒரு பெரிய ஆசுவாசத்தை தரும். சரி, உறவுகள் முறியாவிட்டாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள தொடர்ந்து விமர்சிக்கும் போது என்ன செய்யறது? அவங்க செய்யற சிறு தவறுகள் அல்லது அவங்க நம்மள சுட்டிக்காட்டுற குறைகள் நம்மள எரிச்சலடைய செய்தே. அங்கேதான் நம்மளோட உண்மையான வளர்ச்சி இருக்கு.
நம்ம துணைவர்கிட்ட அல்லது நண்பர்கள்கிட்ட உள்ள குறைகள்னு நாம நினைக்கிறது அல்லது அவங்க நம்மள விமர்சிக்கிறது அப்படிங்கிறது உண்மையில நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கான கண்ணாடிகள். ஆனா விமர்சனங்களை நாம எப்பவுமே தற்காப்பு நிலையில தானே, டிஃபென்சிவ் மோட்ல தானே எதிர்கொள்றோம். அந்த தற்காப்பு நிலை தான் எல்லாத்துக்கும் காரணம். யாராவது நம்மள விமர்சிச்சா உடனே ஒரு கேடயத்தை தூக்கிக்கிட்டு சண்டைக்கு போறோம். அதுக்கு பதிலா அந்த விமர்சனங்களை கேட்டு நீங்க சொல்றதும் சரியா இருக்கலாம் அப்படின்னு ஏற்கிற பக்குவத்தை வளர்த்துக்கணும். கண்டிப்பா. யாராவது நீங்க எப்பவுமே சுயநலமா செயல்படுறீங்க அப்படின்னு கோபமா சொன்னா உடனே அதை மறுத்து சண்டையிடாம, ஆமா சில நேரங்கள்ல நான் அப்படி நடந்துகிட்டு இருக்கேன், எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா அப்படின்னு நேர்மையா ஒப்புக்கிறது எவ்வளோ பெரிய சுமையை குறைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த தற்காப்பு அப்படிங்கிறது ஒரு போர் மாதிரி. விமர்சனங்களை ஒரு பரிசா பார்க்க தொடங்கிட்டா, அதை எதிர்கொள்ற தைரியம் வந்துட்டா அங்கே சண்டைக்கு இடமே இருக்காது. அது ஒரு முழுமையான சரணடைதல். உங்க ஈகோவோட கேடயத்தை கீழே வைக்கும்போது அங்க எதிரி அப்படிங்கிற ஒருத்தரே இல்லாம போயிடுறார். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்ச அனைத்தையும் சுருக்கி பார்த்தா, அன்பையும் அங்கீகாரத்தையும் வெளியே தேடுற அந்த முடிவற்ற ஓட்டத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறது தெளிவா புரியுது. மத்தவங்கள மாத்துறதை விட்டுட்டு நமக்குள்ளே ஓடுற அந்த சிந்தனைகளை கேள்வி கேட்க தொடங்குறது தான் உண்மையான சுதந்திரம். எனக்கு உன்னுடைய அன்பு தேவை அப்படிங்கிற சிந்தனையை திருப்பி போட்டு, எனக்கு என்னுடைய அன்பு தேவை அப்படின்னு உணரும்போது எந்த ஒரு உறவும் பாரமா இல்லாம சுதந்திரமானதா மாறும். ரொம்ப சரியா சொன்னீங்க. மிக சிறப்பான ஒரு ஆழமான தேடலை இன்னைக்கு நாம மேற்கொண்டிருக்கோம். இந்த புத்தகம் வெறும் உறவுகளை பத்தினது அல்ல, இது நம்மள நாமே எப்படி நேசிக்கிறது அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான கையேடு. ஆமா. இந்த தேடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான, ஒருவேளை கொஞ்சம் சங்கடத்தை தரக்கூடிய ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சற்று நிதானமா இதை சிந்திச்சு பாருங்க. சொல்லுங்க. நீங்க மத்தவங்களை திருப்திப்படுத்துறத இன்னைக்கு முற்றிலும் நிறுத்திட்டா, உங்ககிட்ட இப்போ இருக்கிற உறவுகள்ல எத்தனை உறவுகள் அப்படியே நிலைத்திருக்கும்? நீங்க யாருடைய அங்கீகாரமும் தேவையில்லாம முழு சுதந்திரமா உங்களோட உண்மையான முகத்தோட மாறும்போது உங்க நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்க கூட தொடர்ந்து இருப்பாங்களா? அல்லது நீங்க அன்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க செய்யற தொடர் சமரசங்களோட தொகுப்பு மட்டும்தானா? உங்களுக்கு தேவையான அந்த உண்மையான அங்கீகாரம் இவ்வளோ காலமும் வெளியே இல்ல, அது உங்களுக்குள்ளேயே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களால அதை நம்ப முடியுதா? இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்கள் ஆதரவு மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.